அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். மகர ராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்து முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா மகர ராசினியர்களான உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை ராசியின் மீது விழுவதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. அது மட்டுமல்ல, ராசிநாதன் மீதும் குருவினுடைய பார்வை விழுவதும் குருவினுடைய வீட்டில் சனி இருப்பதும் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் தடைகளை விலகுங்க, தெய்வ திருத்தலங்களை தரிசனம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. செயல்களில் தெளிவிருக்கும் வெற்றியின் வாசலை நீங்கள் அடைவதற்கான அற்புதமான சூழ்நிலை என்பதை கிரக நிலைகள் தருகிறது. 4இல் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக லாபாதிபதியாக இருப்பதாலும் ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்திலும் போட்டித் தேர்வுகள்லையும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் இதன் தருணங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகளும் அதனால் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரித்து வைத்தியம் பார்க்கும் சூழல் வரலாங்க. வேளையில் உங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்ற பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் குருவினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர் திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனாக அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும். சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். சனி பகவான, அதாவது ஜீவனக்காரகர் என போற்றி புகழ்கிறது ஜோதிட கலை. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பங்குனியில் முயற்சிக்கலாங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இந்த வைகாசியில் நீங்கள் முயற்சிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் முயற்சிக்கலாம். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனாதிபதியும் ஜீவனக்கார
காரகரும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் ஆர்டர்கள் உங்களை தேடி வருங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் அதிகரிக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் வருமானமும் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கை வசதிகளை அதிகரித்து கொள்ளலாங்க. சொந்த வீடு, வாகன வசதி, ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் திரைப்படத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய படங்கள் தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம். நடிகைகள் மற்றும் நடிகர்கள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்குங்க. இதனால உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இத்துறையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. மேல்மட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவாங்க. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கின்றன. பாடங்களை மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் ஆகியோருடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. அதே போல் விவசாயத்துறை சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக புராண ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிருங்க. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. தண்ணீர், உரம், விதைகள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய விளைச்சலை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகின்றன. மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுங்க. குடும்ப பிரச்சனைகள் மன நிறைவை அளிக்குங்க. கணவரின் அன்பு, குழந்தைகளின் பாசம் மனதிற்கு பெருமிதத்தை அளிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. இக்காலகட்டங்களில் சிக்கனமாக இருந்து சேமித்து வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். தடாலடியாக செலவழித்து விட்டு பின் வருத்தப்பட நேரிடுங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழைகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமகேது என்பதால் விநாயகரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.